ஆண்டவரை யோவான் தரிசிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவர் அறிவுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவரை வெளிப்படுத்துகிறார். அவரை பார்க்கும்போது யோவான் தன் அறிவுக்கு எட்டினபடி அவரை வர்ணித்து எழுதுகிறார். எப்படி அவர் இருந்தாரா? அவர் வச்சிரகு கல்லுக்கு ஒப்பா இருந்தார், பதுமராகத்துக்கு ஒப்பா இருந்தார், படிகப்பச்சைக்கு அவர் ஒப்பாக இருந்தார், மரகதத்துக்கு அவர் ஒப்பாக இருந்தார். இப்படின்னு விலையேறப்பட்ட முத்துக்களை ஒப்பிட்டு தான் பார்க்கிற காட்சியை என்ன செய்யறாரு? ஏன்னா அவ்வளவு பிரகாசமாக ஒரு மகிமை நிறைந்த காட்சியாக அவர் காட்சி அளித்திருக்கிறார். அதனால வேற எப்படி அவர்னால அதை வர்ணிக்கிறதுன்னு யோவானுக்கே தெரியல. அதனாலதான் நீங்க அவர் எழுதும் போது எப்படி நிறைய எழுதியிருக்கிறார்னா, இது மாதிரி இருந்தது, இது போல இருந்தது, இதற்கு ஒப்பாக இருந்தது. அங்க ஒரு கடல் மாதிரி காட்சியை பார்க்கிறாரு. அதை எப்படி அவரு சொல்லணும்னு தெரியல. உடனே அவர் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, கண்ணாடி கடலுக்கு ஒப்பாக. கண்ணாடி கடல் இல்ல, அங்க வசனம் எப்படி இருக்குது? கண்ணாடி கடலுக்கு ஒப்பாக ஒரு கடலை பார்க்கிறார். எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பூமியில அவர் பார்த்து அவர் அறிந்து கொண்ட விஷயம், இது மாதிரி அது இருக்குது, இது மாதிரி அது இருக்குது அப்படின்னு தான் நிறைய விஷயங்களை அவர் பேசுகிறார். ஆனா உண்மையிலேயே அது எப்படிப்பட்டது என்பது அது நம்மால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாததா தான் என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த அளவுக்கான ஒரு மகிமை மிகுந்த தரிசனமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே பரலோக தரிசனம் காணப்படுகிறது. இந்த தரிசனத்திலே அநேக விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். சிங்காசனங்களை நாம் பார்க்க முடியும். 7 ஆவிகளை நம்ம பார்க்கிறோம். அக்னி தீபங்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 4 ஜீவன்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 24 மூப்பர்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக விஷயங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே ஆவிக்குரிய ரீதியிலே வெவ்வேறு விஷயங்களை சொல்லக்கூடிய காரியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த 4 ஜீவன்களுடைய வெளிப்பாடை பாருங்க. முதலாவது ஜீவன் எதற்கு ஒப்பாக இருந்ததாம்? சிங்கத்துக்கு ஒப்பாக இருந்தது. 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாக இருக்கிறது. 3ஆம் ஜீவன் மனுஷ முகத்துக்கு ஒப்பா இருக்கிறது. 4ஆம் ஜீவன் கழுகுக்கு ஒப்பா என்ன செய்கிறது இருக்கிறது. இது அவர் பார்க்கிற தரிசனம். இதனுடைய வெளிப்பாடு என்னன்னா, தேவனுடைய அனைத்து சிருஷ்டிகளின் அடையாளமாக இந்த வெளிப்பாடு இருக்கிறது. தேவனுடைய அனைத்து சிருஷ்டிகளின், இப்ப சிங்கம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகாரம், வல்லமை, இந்த திறனை காட்டக்கூடிய வகையிலே இந்த பூமியிலே ஆண்டவர் அநேக அதிகாரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதை குறித்து இந்த சிங்க முகத்துக்கு ஒப்பாகவும், காளைக்கு ஒப்பானது என்றால் உழைப்பு, வலிமை, இதை குறிக்கும்படியான அடையாளமாகவும், அடுத்து நீங்க மனுஷ முகத்துக்கு அடையாளமாக நம்முடைய அறிவு, ஆற்றல், இதை காண்பிக்கும்படியான அடையாளமாகவும், கழுகு என்று பார்க்கும்போது அந்த நீதியின் பார்வை, உயர இருந்து எல்லாவற்றையும் பார்க்கிற அந்த பார்வைக்கு ஒப்பாகவும் இந்த கழுகை அடையாளப்படுத்தி யோவானுக்கு என்ன செய்கிறாரு?